direct speech கண்கூற்று. Are you eating? நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா என்றதுக்கும் பாவிக்கலாம். Your vegetables, உங்களோட மரக்கறிகளை நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்களா, சாப்பிடுவீங்களா, ரெண்டுக்கும் இதை பாவிக்கலாம். RS, reported speech. She asked, அவள் கேட்டாள், if, என்ன, I was eating, நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தோ என்ன, my vegetables, என்னுடைய மரக்கறிகளை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தோ என கேட்டேன். இந்த இடத்துல பாருங்க, கேள்வி வினால யூ சப்ஜெக்டுக்கு முன்னுக்கு ஆவ நாங்க பாவிச்சோம். ஹெல்பிங் வேர்ட், உதவி வினைய. இந்த நார்மல் ஸ்டேட்மெண்ட் ஆர்எஸ்ல நார்மல் ஸ்டேட்மெண்ட் சாதாரண கூற்று. சாதாரண கூற்றுல நாங்க ஐக்கு பிறகு தான் வாஸ் ஹெல்பிங் வேர்ப உதவி வினைய போட்டிருக்கி. ரைட். இந்த இடத்துல இந்த இஃப் போட மேலும் இஃப்க்கு பதிலாக வெதர் என்று போட மேலும் என்ன என்றுக்குள்ள வெதர் என்று போட மேலும். ரைட். போர்டு பெருசா எடுத்தானேக்கு. ரைட். கொஸ்டின் வேர்ட் வினா சொல் வந்தா எப்படின்னு பார்ப்போம். இது ஒரு டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கு. இந்த வசனத்துல கொஸ்டின் வேர்ட் வினா சொல் வருது. பாருங்க, they அவர்கள் asked கேட்ட, நீ என்னிடம், where எங்க, is இருக்கிற, the next சூப்பர் மார்க்கெட் அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டு. எங்க இருக்குன்னு அன்று சொல்றல என்ன, அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்க. டிரெக்ட் ஸ்பீச். இன்டிரெக்ட் ஸ்பீச்ல தான் அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கிற என்று அண்டெல்லாம் வர்றது இன்டிரெக்ட் ஸ்பீச்ல. பாருங்க, ரிப்போர்ட்டட் ஸ்பீச். they அவர்கள் asked கேட்ட, me என்னிடம், where எங்க, the next supermarket was அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்க, was இருந்தது என்று அவர்கள் என்னிடம் கேட்டார். இங்க பாருங்க, ரெண்டு வகையான வினாக்கள் இருக்குது. இந்த வினாவை பாருங்க. இந்த வினாவுக்கு நீங்க உங்களோட மரக்கறிகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா என்று கேட்டா ஆம் அல்லது இல்லை என்று வரும் விட. ஆம் அல்லது இல்லை என்று விட வார அந்த மாதிரி வினாக்கள் அத நாங்க இங்க எப்படி பாவிக்கிறேன்டா, இஃப் ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தோ என்ன, இருந்தோ என்ன, இஃப் அல்லது வெதர் பாவிக்கிறேன். ஏண்டா இந்த வினாவுக்கு விட நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களா, சாப்பிடுவீங்களா என்றா ஆம் அல்லது இல்லை வரும், எஸ் அல்லது நோ வரும். எஸ் நோ கொஸ்டின், ஆம் அல்லது இல்லை என்று விடையாக வரக்கூடிய அந்த மாதிரியான வினாக்கள் அது ஒரு வகை. அந்த வகையில வரக்குள்ள நாங்க இந்த இஃப் அல்லது வெதர் பாவிக்கிறோம். இத பாருங்க, இன்னொரு வகையான வினா இருக்குது, கொஸ்டின் வினா கேள்வி இருக்குது. அது கொஸ்டின் வேர்ட் வரும். எப்படி, where எங்கே, how often எத்தனை தடவை, how எப்படி, how much எவ்வளவு, why ஏன், when எப்பொழுது, அப்படி who யார், whose யாருடைய, இப்படி கொஸ்டின் வேர்ட் வினாச்சொல். அப்படி வினாச்சொல் வார வினாக்களும் இருக்குது. இந்த மாதிரி வினாக்களை நாங்க எப்படி பாவிக்கிற, ஆர்எஸ்ல எப்படி சொல்ற, ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல, இன்டிரெக்ட் ஸ்பீச்ல, பிற கூட்டுல எப்படி சொல்ற, அந்த வினாச்சொல்ல அப்படியே நாங்க பாவிக்கிறோம். where, how and how, why and why, அந்த வினாச்சொல்ல அப்படியே நாங்க வைக்கிறோம். இங்க if whether பாவிக்கிறது. இந்த ஓ என்ன, அந்த இஃப் அல்லது whether வாரல. இங்க வாரது where. என்ன, அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்க இருந்தது என்று, அடுத்த சூப்பர் மார்க்கெட் எங்க, எங்க where, அப்படிதான் வரும். வினாச்சொல் சுருக்கமா சொல்றா, ஒரு வகையான வினா என்ன, எஸ் நோ கொஸ்டின், ஆம் அல்லது இல்லை விடையாக வரக்கூடிய வினா. அத நாங்க ஆர்எஸ்ல எப்படி பாவிக்கிற, ஓ என்ன, இஃப் அல்லது வெதர் பாவிக்கிறோம். அடுத்த வகையான வினா என்ன, கொஸ்டின் வேர்ட் வினாச்சொல் வரக்கூடிய வினாக்கள், எங்க, யார், அப்படி. அது மாதிரி வினாக்களை நாங்க பிறர் கூட்டுல சொல்லும் பொழுது
அந்த வினாச்சொல்ல அப்படியே நாங்க பாவிக்கிறோம். எங்க சூப்பர் மார்க்கெட் இருந்தது என்று கேட்டேன். வேர் இங்க பாருங்க, வேர்க்கு பிறகுதான் ஈஸ் வருது. ஈஸ் வருது ஏண்டா இது வந்து கொஸ்டின் வினா. இங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட், சாதாரண கூற்று, வினா அல்ல. எனவே இந்த வாஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்தது வருது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு வரல. சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னுக்கு இந்த வாஸ் வரல. சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிறகு தான் வாஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்ப இது வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட், சாதாரண கூற்று. டிரெக்ட் ஸ்பீச். she asked அவர் கேட்டால், them அவர்களிடம், how often எத்தனை தடவை, கோபமான வார என்று சொல்றது. do you play golf எத்தனை தடவை, கிழமையில எத்தனை தடவை நீங்க கோல்ஃப் விளையாடுறீங்க. she asked them அவர் கேட்ட அவர்களிடம், how often எத்தனை தடவை they played golf அவர்கள் கோல்ஃப் விளையாடின என்று. இங்க பாருங்க, கேள்வியில do you play, டூக்கு முன்கால do பாவிச்சிருக்கு. பிரசன்ட் சிம்பிள், சாதாரண நிகழ்காலத்துல கேள்வியாக மாற்றிக்கொள்ள do அல்லது does பாவிக்கிறது. ரைட், இங்க பாருங்க, டேக்கு பிறகு நாங்க பிளேட் என்று பாவிச்சிருக்கோம். இது வந்து பிரசன்ட் சிம்பிள், சாதாரண நிகழ்காலம் பாஸ்ட் சிம்பிளாக சாதாரண இறந்த காலமாக மாறி இருக்குது. இதை நான் இங்க விளங்கப்படுத்த தேவையில்லை, ஏற்கனவே நான் இதை விளங்கப்படுத்தின காரணத்தினால. இங்க நாங்க விளங்கப்படுத்துற அந்த கொஸ்டின், ரைட், ரிப்போர்ட்டட் கொஸ்டின், அந்த பகுதியை மட்டும் தான் இங்க நாங்க ஃபோக்கஸ் பண்றது. இப்ப இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு வந்து இப்போ ஹவு ஆஃபன் எத்தனை தடவை, ஹவு எவ்வாறு, ஹவு மச் எவ்வளவு, அப்படி கொஸ்டின் வேர்ட் வினா சொல் வரக்கூடிய வினா. இது வந்து எஸ் நோ, எஸ் நோ, ஆம் அல்லது இல்லை விடையாக வரக்கூடிய கொஸ்டின். பாருங்க, she asked me அவள் கேட்டால் என்னிடம், do you like உனக்கு விருப்பமா, some tea கொஞ்சம் டீ விருப்பமா, உனக்கு கொஞ்சம் டீ விருப்பமாண்டா எஸ் ஓ நோ வரும், ஆம் அல்லது இல்லை வரும். ஆம் அல்லது இல்லை விடையாக வரக்கூடிய வினா. இப்படி வந்தா அதை நாங்க இன்டிரெக்ட் ஸ்பீச்சாக பிறக்கூட்டாக மாற்றும் பொழுது she asked me அவள் கேட்டால் என்னிடம், if I liked நான் விரும்பினோ என, அல்லது whether I liked நான் விரும்பினோ என some tea. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது if அல்லது whether பாவிக்கிற வினாச்சொல் வரக்கூடிய நாங்க வந்து ஆர்எஸ்ல இன்டிரெக்ட் ஸ்பீச்ல அந்த வினாச்சொல்ல அப்படியே பாவிக்கிறோம். ப்ளீஸ் லுக் அட் தி போர்ட். டிஎஸ் we நாங்கள், asked கேட்டோம், them அவர்களிடம், did she arrive அவள் வந்து சேர்ந்தாளா, in time நேரத்துக்கு வந்து சேர்ந்தாளா. பாஸ்ட் சிம்பிள், சாதாரண இறந்த காலத்துல வினா கேட்கும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது சப்ஜெக்ட் எழுவாக்கி முன்னுக்கு நாங்க டிட் போடுறோம். பிரசன்ட் சிம்பிள்ல டூ டஸ் போட்ட மாதிரி பாஸ்ட் சிம்பிள்ல டிட் போடுறோம். இதை நாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாத்துறோம். we நாங்கள், asked கேட்டோம், them அவர்களிடம், if she had arrived அவள் வந்து சேர்ந்திருந்தோவென, அல்லது whether she had arrived அவள் வந்து சேர்ந்திருந்தோவென in time நேரத்துக்கு. Right. Next section, reported request. So far we had been learning reported statements first, second reported questions, third reported requests. வேண்டுகோள்களை எப்படி அறிவிக்கிறது பார்ப்போம். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை பாருங்க, அடிப்படை அமைப்பு. ஆஸ்ட் கேட்ட, கேட்டுக்கொண்டு, அல்லது ரிக்வெஸ்டட் வேண்டிக் கொண்டு. மீ ஃபார் எக்ஸாம்பிள், மீ என்னிடம், டு அதோட verb வினைச்சொல் வரும். இது வந்து ஸ்ட்ரக்சர், பேசிக் ஸ்ட்ரக்சர். verb வினைச்சொல்ல அந்த அடிப்படை வடிவம் வரும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம், பிரசன்ட் ஃபார்ம், பேஸ் ஃபார்ம்.
இன்ஃபினிட்டிவ் என்று சொல்றது அடிப்படை வடிவம். ஃபார் எக்ஸாம்பிள் கோ, ஸ்லீப், ஈட், ப்ரே, பிளே அப்படி. எக்ஸாம்பிள், could you please shut the door? could can என்று பாவிக்காம could என்று பாவிக்கிற மரியாதையாக பேசிக்கொள்ள, மரியாதையாக பேசிக்கொள்ள. could you முடியுமா உங்களுக்கு, ப்ளீஸ் தயவு செய்து shut the door மூட இந்த அல்லது அந்த கதவை. இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சாக மாற்றும் பொழுது she அவள் asked கேட்டால், me என்னிடம், to shut the door கதவை மூடுமாறு. பாருங்க, asked அல்லது requested வருது, asked, me ஃபார் எக்ஸாம்பிள், to வருது, அடுத்தது verb வினை சொல்லிட்டு அடிப்படை வடிவம் shut மூடுமாறு.